அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழ்நாட்டு அரசியல் களம் இந்த வாரம் சில புயல்களை கண்டிருக்கிறது. அந்த புயல்கள் கட்சிகளுக்கு ஏற்படுத்திய சேதத்தை அவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியுமா என்பதும் பேசுபொருளாகி இருக்கிறது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசியல் களத்தில் சட்டென்று வானிலை மாறுவது வழக்கம்தான் என்றாலும் இந்த வாரம் அடுத்தடுத்து 3 புயல்கள் உருவாகி கட்சிகளுக்கு கடும் சேதத்தை விளைவித்துள்ளன. முதல் புயல் ஏற்பட்டது அதிமுகவில். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததோடு கட்சி பொதுச் செயலருக்கு கெடு விதித்தார் மூத்த தலைவர் செங்கோட்டையன். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவர்களும் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இதனால் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்றும் பாராமல் அமைப்பு செயலர் செங்கோட்டையனின் அனைத்து கட்சி பொறுப்புகளையும் பறித்தார் பழனிசாமி. இதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களும் அடுத்தடுத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டனர். இரண்டாவது புயல் ஏற்பட்டது நாடாளுமன்ற புயல் என்று வர்ணிக்கப்படும் வைகோவின் மதிமுகவில். முதன்மை செயலர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலர் மல்லை சத்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வைகோ தலையிட்டு முடிவுக்கு வரவில்லை. ஒரு கட்டத்தில் வைகோ மல்லை சத்யாவை துரோகி என்றார். பதிலுக்கு சத்யா மதிமுக மகன் திமுக ஆகிவிட்டது என்றார். இந்நிலையில்தான் மல்லை சத்யாவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைகோ உத்தரவிட்டார். மூன்றாவது புயல் பாமகவில் பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்திவிட்டது. ஏற்கனவே கட்சியின் நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் மாறி மாறி கட்சி நிர்வாகிகளை நீக்கியும் சேர்த்தும் உத்தரவிட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் இனி நான் தான் பாமக தலைவர், அன்புமணி செயல் தலைவர் மட்டும்தான் என்று அறிவித்தார் ராமதாஸ். போட்டி பொதுக்குழு நடத்தும் அளவிற்கு பிரச்சனை பூதாகரமானதால் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதற்கு விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பினார் ராமதாஸ். பதிலளிக்க 2 முறை அவகாசம் அளித்தும் அன்புமணி அதனை கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் கடும் கோபத்திற்கு ஆளான ராமதாஸ் அன்புமணியை கட்சியை விட்டே நீக்கியதோடு வேண்டுமானால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவித்து விட்டார். கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.